போன எபிசோடில் சதியோட முடிவையும் இந்த கதையை பார்த்துட்டு இருக்கிற பார்வதி சிவன்கிட்ட திரும்பவும் பார்வதிக்கும் காளிக்குமான சம்பந்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்கங்கிறத பார்த்தோம். இதுக்கு சிவன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கான காட்சிகளை இன்னைக்கு எபிசோடில் பார்க்கலாம். சதியை இழந்த சிவன் கதறி அழுதுட்டு இருக்க அந்த இடத்துக்கு காளி வந்து நிற்கிறாங்க. காளியை பார்த்ததும் சிவன், நான் உன்னை நிராசை அடைய வச்சுட்டேன், தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த காளி வந்து சிவன் கிட்ட சதியா வந்து சேர்றதா ஏற்கனவே வாக்கு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அவங்க கிட்ட அதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இப்போ காளி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது பரிதாபப்படுறதுக்கான நேரம் கிடையாது, பழி வாங்கறதுக்கான நேரம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை முடிஞ்சிருச்சு. அநியாயத்துக்கு எதிரான உங்க கோபத்தோட உருவமே நான் தான், பத்திரகாளி ருத்ரகாளியும் நானே தான் அப்படின்னு அவங்க சொல்ல இவர் வந்து கோபத்தோட தன்னோட ஜடாமுடியை தூக்கி சிவன் ஆக்ரோஷமா பாறை மேலே ஏறிய அதுலேருந்து ஜுவாலையோட வீரபத்திரர் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாரு. காளி விஸ்வரூபம் எடுத்து தான் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களோட உயரத்துக்கு வீரபத்திரரும் பயங்கர விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாரு. சிவன் வீரபத்திரன் கிட்ட சொல்லாரு, மகாகாளி மற்றும் என்னோட அம்சத்துல வந்த நீ வீரபத்திரன் ஆவாய், அநீதி இழுத்தவங்களை அடியோட அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல வீரபத்திரனும் ஆக்ரோஷத்தோட கத்திக்கிட்டு இங்க இருந்து அரண்மனையில போய் குதிக்கிறாரு. அங்க வந்து அதோட அதிர்வு வந்து அரண்மனை முழுக்க தெரியுது. அங்க இருக்க எல்லாரையும் அவரு தாக்க ஆரம்பிக்கிறாரு. அரண்மனைக்கு வெளியில இருக்கக்கூடிய எல்லாரையும் வீரபத்திரன் தாக்கி அழிச்சிட்டு இருக்க உள்ள பிரம்மா சொல்றாரு, உன்னால அந்த சத்தத்தை கேட்க முடியுதா, அந்த ஓங்காரநாதத்தை, அது வந்து உன்னோட அகந்தையை அழிக்கிறதுக்கான அழிவுக்கான சத்தம் தான் இது அப்படின்னு சொல்ல இங்க வந்து தர்ஷினி இப்பவும் கொஞ்சம் கூட அசராம அவன் சொல்றான், நான் பெரிய மன்னன், அந்த கபாலிக்கு அவனோட நிலையை உணர்த்திருக்கேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு என்னோட கௌரவத்தை குலைக்கன்னு நினைச்சேன் இல்லையா, இன்னைக்கு அவனோட அகங்காரத்தை நான் தூளாக்கிட்டேன், அவன் என்கிட்ட இருந்து என் பொண்ணை பறிச்சுட்டான், நான் பதிலுக்கு அவனோட மனைவியை அவன்கிட்ட இருந்து பறிச்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப அகந்தியோட சொல்லிட்டு இருக்கான். இங்க வேதனையில சிவன் வந்து மயானத்துல ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்காரு. இங்க மறுபடியும் அரண்மனை காமிக்கிறாங்க. அங்க விஷ்ணு பழையபடி தர்ஷனுக்கு எடுத்து சொல்ல முயற்சி பண்றாரு. நீ ஒரு தந்தையா தோத்துட்ட, ஆனா அதையும் தர்ஷன் கேட்கறதா இல்ல, நான் செஞ்ச எல்லாமே கரெக்டு தான், என் பொண்ணு என்னை அவமானப்படுத்தினா அவளுக்கு இந்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கான். இதுக்கு பிரம்மா சொல்றாரு, முதல்ல அமைதியாயிரு, சதி வந்து அவளோட தந்தையை அவமானப்படுத்தலாம் இல்ல, நீ தான் உன்னையே அவமானப்படுத்திக்கிட்ட, கொஞ்சமாவது உனக்கு அறிவும் பொறுமையும் இருந்தா போய் மகாதேவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, இல்லைன்னா எந்த தேவி நீ அவமானப்படுத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தியோ அவளே உன்னோட அழிவுக்கும் காரணமாயிருவா அப்படிங்கிறாரு. இங்க மயானத்துல வந்து சிவன் ருத்ர தாண்டம் ஆடுறதையும் காமிச்சிட்டே இருக்காங்க இடையில. ஆனாலும் தக்ஷன் அடங்கலை, என்ன அழிக்க அந்த கபாலியால முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ விஷ்ணு சொல்றாரு, அந்த வீரனோட முழக்கம் உனக்கு கேட்கலையா, மகாதேவர் மகா காளியோட அம்சமா அந்த வீரபத்திரன் வந்திருக்கிறான், அவன் உன்னை அழிக்கத்தான் போறான் அப்படின்னு சொல்ல வீரபத்திரன் எல்லாரையும் அழிச்சிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இவன் வந்து தக்ஷன் சொல்றான், வீரர்களும் அனுப்பிச்சு நம்ம யாகத்துக்கு எடுக்கிறதுக்கு யார் வந்திருந்தாலும் அவனை அழிச்சிருங்கன்னு சொல்லி வீரர்களும் அனுப்பி வைக்கிறான். இதை பார்த்துட்டு விஷ்ணு சொல்றாரு, நீயும் உன்னோட முடிவை தேடிக்க தக்ஷா, உனக்கு உன் உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா உன்னோட அகங்காரத்தை விட்டுட்டு சதியோட இந்த நிலைமைக்காக மகாதேவர் கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படிங்க, அது கண்டிப்பா முடியாது அப்படிங்கிறான் தக்ஷன். அதுக்கு பிரம்மா சொல்றாரு, அப்ப மரணத்துக்கு தயாரா இருந்துக்கோ, வணங்க தெரியாதனோட உடல்ல தலை இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்றாரு. இங்க சிவனோட சேர்ந்து இப்ப காளியும் ருத்ரதாண்டவம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. வீரபத்திரர் இருக்கிற இடத்துக்கு வீரர்கள் எல்லாமே வர்றாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் வீரபத்திரர் எவ்வளவு ஆக்ரோஷமா தாக்குறாரு அப்படிங்கறத பார்த்துட்டு பயந்து போய் மன்னன் கிட்ட போய் சொல்றான், தர்ஷன் கிட்ட போய் சொல்றான், வீரபத்திரன் நம்மளோட வீரர்கள் எல்லாருமே அழிச்சிட்டாரு, இப்போ யாக குணத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்க, உன் கருத்தெல்லாம் சொல்லி யாரும் கேட்கல அப்படின்ட்டு என்ன பாதுகாக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஷ்ணு கிட்ட வந்து, நீங்கள் தான் இந்த யாகத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லி நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க, அதனால உங்கள் வாக்கை காப்பாற்றுறதுக்காக அந்த வீரனை போய் சிறைப்பிடிங்க அப்படின்னு இங்கே சொல்ல இவர் வந்து பிரம்மாவை திரும்பி பார்க்குறாரு, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க, வீரபத்திரனை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு தர்ஷன் கெஞ்சதை பார்த்துட்டு விஷ்ணு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே வந்து இவங்க ரெண்டு ருத்ரதானம் ஆடுறதை காமிச்சிட்டு இருக்காங்க. இவர் வீரபத்திரன் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்து விஷ்ணு இப்போ வந்துடுறாரு. எல்லாரையும் அழிச்சிட்டு இருக்கிற வீரபத்திரன் மேலே ஒரு பேரொளி பட என்னன்னு திரும்பி பார்த்தா அங்கே விஷ்ணு நின்றுட்டு இருக்காரு. விஷ்ணு கிட்ட வீரபத்திரர் சொல்றாரு, நீங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நான் பத்ரகாளியோட ஆணையை நிறைவேற்றுறதுக்காக இங்கே வந்திருக்கேன், என்னோட கடமையை செய்ய விடுங்க, என்னோட வழியில் நிற்காதீங்க அப்படிங்கிறாரு. நீ உன்னோட கடமை நிறைவேற்றி ஆகணும், நான் கொடுத்த வார்த்தை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ நான் அவங்கள தாக்கணுமா அப்படின்னு வீரபத்திரர் கேட்குறாரு. அதுக்கு விஷ்ணு சொல்றாரு, நீ உன்னோட கடமையை செய், நான் என்னோட தர்மத்தை காப்பாற்றுறேன் அப்படிங்கிறாரு. வீரபத்திரர் ஒரு மந்திர கயிறால கட்டுறாரு. இதை கவனிச்சதும் அங்கே காளி வந்து தன்னோட நடனத்தை நிறுத்திட்டு கோவமாக ஆக்ரோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.